எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறத பார்க்கணுமே அப்படின்னு பல பேர் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, நாளைக்கு பெரிய கேப் அப்ன்றாங்க. அந்த கேப் அப்பை நாங்களும் பார்க்கணும்னு தான் ஆசைப்படுறோம். ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னு தெரில. மேபி எலெக்ஷன் ரிசல்ட்னால பெருசாக கேப் அப் வருமா அப்படின்னு யோசிக்கிறாங்களா, என்ன ஏதுன்றது தெரில. ஆனால் நம்மளுக்கு ஒரு 7 to 8 மணிக்குள்ளேயே நிலவரம் தெரிஞ்சிடும். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி ட்ரேட் ஆகிறத ஒட்டி தான் பெரும்பாலும் நம்மளுடைய நிஃப்டி என்பது மார்க்கெட் ஓப்பனிங்கில் இருக்கும். ஸோ இப்போ நம்மளது 23,997 அப்படின்னு நிஃப்டி இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி எடுத்து பார்க்கும்போது அது ஆல்ரெடி 24,229 இருக்குது. இப்போ அது மார்க்கெட் க்ளோஸ்டில் இருக்குது. நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது இது இன்னொரு 200 பாயிண்ட்டோ 300 பாயிண்ட்டோ மேல் நோக்கி ஏறி ஒருவேளை 24,500ன்னு காட்டுன்னு ஆசைப்படுறாங்களா என்னன்றது தெரில. ஒருவேளை 24,500ன்னு காமிக்குதுன்னு வச்சுங்க, ஒரு 50 பாயிண்ட் கூட முன்ன பின்ன பிடிங்க. அப்போ நம்ம கணக்குக்கு ஏதாவது ஒரு 400 பாயிண்ட்டுக்கு இது கேப் அப் ஆகுமா, அப்படி ஆசைப்படுறாங்களான்னு தெரில. ஆனால் எங்கே பார்த்தாலும் கேப் அப் வருமானு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு அப்படி பெருசாக பதட்டமே பட தேவையில்லை. காலையில் ஒரு 7 to 8 இந்த கிஃப்ட் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு பார்த்ததுனாவே தெரிஞ்சிடும். நண்பர்களே, இந்த சமயத்தில் என்ன செய்வாங்களோ ஏது செய்வாங்களோ அப்படின்ற மாதிரி முக்கியமான இடத்துல போய் இருக்கக்கூடிய சில பங்குகள், ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் அப்படின்ற பங்கு இந்த வார் வரலினா இவ்வளோ தூரம் மேலே ஏறி இருக்குமான்னு தெரில. இதுக்கு அடுத்த மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னு தெரில. அதாவது ஒரு கான்செப்ட் இருக்குது, லாபம் செய்யக்கூடிய பங்குகள் பெருசாக கிராஷ் ஆகி ஏதாவது ஒரு காரணத்தினால கிராஷ் ஆகி விழுந்த பிறகு ஏதாவது ஒரு நேரத்தில் மேலே வருமா அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படித்தான் இந்த பங்கு கடும் சரிவு அந்த ஹிண்டன்பர்க் பிரச்சனைக்கு பிறகு எவ்வளோ பெரிய கிராஷ் என்பது ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் 85.8%, 85% வச்சுங்க, 85% கிராஷ் என்பது சமீபத்தில் ஆயிருந்தது. அதற்கு பின்பு தற்போது எவ்வளவு தூரம் ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், 143% என்பது ஏறி இருக்கு தன்னுடைய லோல இருந்து. ஸோ தற்போதைக்கு இந்த அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் அப்படின்ற பங்கு ஒரு லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பங்காக மார்ச் குவார்டர்லி ரிசல்ட்ஸில் 723 கோடி லாபம் அப்படின்னு ஒரு லாபம் செய்யக்கூடிய ஒரு பங்காக ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. இன்னுமே இதனுடைய ஸ்டாக் பி என்பது 70ல் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி கடன் என்பது இவங்களுக்கு தலைக்கு மேலே இருக்கிற சொத்துக்களை விற்றாலும் கடன் கட்ட முடியாத அப்படின்ற ஒரு நிலைமையில டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 1.93 அப்படின்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் இந்த பங்கு லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலையும் இந்த வார் ரிலேட்டடான செய்திகள் வந்ததுனாலையும் சமீபத்தில் 143% என்பது கடந்த ஒரு வருஷத்தில் ஏறி இருக்கு. இந்த மாசத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 30-40 நாளுக்குள்ள கணக்கு பார்த்தோம்னா அது 57% என்பது ஏறி இருக்கு. இப்படி ஏறி இருக்கக்கூடிய இந்த பங்கு இனி இதை மார்க்கெட்டில் அடுத்தது என்ன செய்வாங்களோ, மிக முக்கியமான ஒரு இடத்துல இருந்து தன்னுடைய சமீபத்திய லோ வர்ற மாதிரி இருந்தாலும் ஒரு 300-400 ரூபாய் இறங்கணும், அல்லது பெருசாக பிரேக் அவுட் ஆகி மேலே போகிற மாதிரி இருந்தாலும் மேலே ஏறணும். ஸோ சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய இந்த அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் என்ன ஆக போகுது அப்படின்னு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய வாலடைல் பங்குகளில் இந்த அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் அப்படின்றது இருக்குது. இந்த ரெட்டிங்டன் ஷேர் வச்சிருக்கிறவங்கெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு செக்டர் லீடர் பங்கு, ஒரு காலத்தில் ஏற்றத்தை மட்டுமே கொண்டு இருந்த பங்கு 2023 பார்த்தீங்கன்னா அவனுடைய ட்ரெண்ட் எல்லாமே மேல் நோக்கியே போய்கிட்டு இருந்த பங்கு சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போன பின்பு தன்னால் மேல் நோக்கி எந்திரிச்சு வர முடியாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கு. ஸோ எப்போ தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டும் அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பங்குமே ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முன்னணி பங்கு தான். தற்போதைக்கு இன்னும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்ட முடியாத ஒரு நிலைமையில கொஞ்சம் சோகமா இருக்கு. அதே மாதிரி போர்ட்டினுடைய தொழிலுக்கெல்லாம் என்ன பாதிப்பு வருமோ ஏது வருமோன்னு பயந்து கொண்டு இருந்த நேரத்தில் இந்த அதானி போர்ட்ஸ் அப்படின்ற பங்கு இந்த வாரம் வச்சுக்கிட்டு 1,300 ரூபாயிலிருந்து 1,657 ரூபாய்னு மிக அற்புதமான ஒரு வளர்ச்சியாக மேலே வந்திருக்கான். ஏற்கனவே இந்த 2026 பார்த்தீங்கன்னா இந்த பங்கு இறங்குவதும் ஏறுவதுமா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கீழிருந்து 2 ரவுண்டு போயிட்டான்.
இனி 3வது ரவுண்டுக்கு போகிற மாதிரி கீழே விழுந்துட்டு ஏற போகிறானா அல்லது தொடர்ந்து பிரேக் அவுட் ஆகி புதிய உச்சங்களை இந்த 2026 தொடப்போகுதா, என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ற பங்குகளில் இந்த அதானி போர்ட்ஸும் ஒரு ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய பங்காக இருக்கிறது. அதே மாதிரி வாலட்டிலிட்டி பங்கு சமீபத்தில் சரிவடைஞ்சு கிடக்கு. இனி இதெல்லாம் மறுபடியும் ஏறுமா இல்லையா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் பங்குகள் ஏறுவதும் இறங்குவதுமாக தான் இருக்குது. அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு பார்த்தா தெரிய வரும். அந்த வகையில் இந்த ஏபிஎல் அப்பல்லோ டியூப்ஸ் அப்படின்ற பங்குமே இந்த வருஷத்தில் ஒரு முறை ஏறி இறங்கிட்டு இதே சப்போர்ட் ரீஜியன்லேருந்து இன்னொரு முறை மேலே ஏறிட்டு இப்போ மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்டில் வந்து விழுந்திருக்கக்கூடிய பங்குகளினுடைய செய்தியில் இந்த ஏபிஎல் அப்பல்லோ டியூப்ஸ் அப்படின்றதும் இருக்குது. அதில் ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தாரு, அப்படியே ஆடி போகிற மாதிரியான ஒரு தகவல். இன்ஃபோசிஸ் பங்குகளில் 5 வருஷத்துக்கு முன்னாடி சரி லாங் டேர்மில் இருக்கட்டும், ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் தானே சொல்கிறாங்க. நான் வந்து எப்போவுமே ஏதாவது பங்குகள் லாபம் கொடுத்துருக்கா இல்லையா அதனுடைய சிஏஜிஆர் என்பது இந்த ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் தான் போய் பார்ப்பேன். ஸோ அந்த இன்ஃபோசிஸ் வந்து கடந்த 5 வருஷமாக வச்சுருந்தா நஷ்டமா அப்படின்னு பார்த்தா எஸ், 5 வருஷமாக வச்சுருந்தா நஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரி சில நேரங்களில் நடப்பது உண்டு. அதனால தான் பல பேர் வந்து பல செக்டர்களை வச்சுக்கிறாங்க. இதுவே நீங்கள் டிஃபென்ஸ் துறை பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் 5 டைம்ஸ் 10 டைம்ஸ் ஏறிய பங்குகள் ஒன்று இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இந்த எம்டார் டெக்லாம் ஒரே வருஷத்தில் 2500லேருந்து 6500ன்னு போயிருக்கான். 2 டைம்ஸுக்கு மேலே சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. நல்ல கம்பெனி, திவாலாகாத கம்பெனி தான். ஆனால் அதில் பணத்தை போட்டு கடந்த 5 வருஷமாக ஒன்றுமே வருமானம் இல்லையே, மேபி டிவிடெண்டு பைபேக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லையே அப்படின்ற மாதிரியான சில தகவல்களும் இருக்க தான் செய்யுது. அதுக்கு தான் டைவர்சிஃபைடு அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிறது ஒரு உதவிகரமாக இருக்கும். ஒரு நண்பர் வந்து இந்த சகிலிட்டி அப்படின்ற பங்கை பற்றி ஏதாவது செய்தி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். இந்த சகிலிட்டின்றது வந்து குறைவான லாபத்தில் ஆரம்பித்து போன டிசம்பர் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் 268 கோடி லாபம் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ண ஒரு பங்கு தான் இந்த சகிலிட்டி. இவங்களுடைய ரிசல்ட் என்பது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வருது. சமீபத்தில் இந்த பங்கினுடைய தகவல் என்ன, 2026 லோ எவ்வளோ தூரம் மேலே போயிட்டு வந்தான்னா ஒரு முறை 35 to 42 வரைக்கும் வந்து இப்போ 41.74 இருக்குது. ஸோ இதில் என்ன ஒரு செய்தி பெண்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வருது. ஒரு நண்பர் சொல்கிறாரு, இந்த மே 1ஆம் தேதி அன்றைக்கி நான் ஈவி வண்டி எடுத்துட்டேன், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுத்துட்டேன் அப்படின்றாரு. இப்போல்லாம் எங்கள் அப்பா என்னை பார்த்து என்னடா வண்டிக்கு பெட்ரோல் போட்டியா அப்படின்னு கேட்குறப்போலாம் எனக்கெல்லாம் ஏதோ ஒரு நக்கல் அடிக்கிற மாதிரியே தோணுது. ஏன்னா அவர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வண்டி வச்சுருக்காரு. ஸோ இப்போதைக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுத்துருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வார் நடந்துட்டு இருக்கிறதுனால எப்பாவது பெட்ரோல் விலை இது ஏற்றி விட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரியான பெரிய அளவில் பயம் இருக்கிறதுனாலையும், ஏன்னா இப்போ கமர்ஷியல் சிலிண்டர் விலையெல்லாம் ஏற்றி விட்டாங்க தானே, அது மாதிரி ஏதாவது விலை ஏற்றி விட்டாங்கன்னா ஆபத்தோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஈவி எடுத்தது ரொம்ப வசதியாக போச்சு. இங்கே பாருங்க நண்பர்களே, ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருக்காரு, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து 10 லட்சம் 20 லட்சம் அப்படின்ற மாதிரி போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வரதும் பெரிய பெருமைக்குரிய விஷயம்தான். அதே சமயம் ஸ்டாக் மார்க்கெட்டில் 100% 200% லாபத்தை புக் பண்ணுறதும் பெரிய விஷயம்தான். ஒரு நண்பர் வந்து நான் 100% சில பங்குகளில் நான் ஹோல்டிங் வச்சுக்கிட்டு இருக்கேன், 100% அப்ரிஷியேஷனில் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். எல்லாமே பெரிய பெரிய பிரபலமான பெயர்கள் கொண்ட பங்குகள் தான். பிஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸு, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, ஃபெடரல் பேங்க்கு, கொச்சின் ஷிப்யார்டு, நேஷனல் அலுமினியம், டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு பங்கை எடுத்து அதெல்லாம் 100% உச்சம், ஆல் டைம் உச்சம் அப்படின்னு போகிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். அப்படித்தான் இந்த அக்யூட்டாஸ் கெமிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, முதல்ல அமி ஆர்கானிக்ஸ் அப்படின்னு பெயர் இருந்தது. அந்த பங்கு வந்து தற்போது இருக்கிறதுலே உச்சத்தில் 2600 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. போன வருஷம் இந்நேரம் ஒரு 1200 ரூபாயில் இருந்தது, இப்போ 2600 இருக்குது. ஸோ இது இருக்கக்கூடிய செக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது, அட்வான்ஸ்டு ஃபார்மசூட்டிக்கல் இன்டர்மீடியரிஸ் அப்படின்றதுல இருக்குது. ஸோ எது எப்படியோ இந்த அக்யூட்டாஸ் கெமிக்கல்ஸ் அப்படின்ற பங்கு ஆல் டைம் ஹையில் இருக்குது. இந்த பங்குல அதிகமாக என்ஜாய் பண்ணவங்க நம்ம ரீட்டைல் மக்கள் தான். ஏன்னா பப்ளிக் ஹோல்டிங் 28% இந்த அக்யூட்டாஸ் கெமிக்கல்ஸில் இருக்குது. நண்பர்களே, வாரன் பஃபட் அவர்கள் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பங்கு எடுத்துட்டீங்க, அது ஒன்றா மேலே எங்கேயாவது விற்று விட்டுருந்துருக்கணும். இருக்கிறதுலையே போய் லோயஸ்ட் ரேட்டில் வந்து நீங்கள் விற்று விட்டீங்கன்னா அது வந்து ஒரு சிறந்த அறிவார்ந்த செயல் கிடையாது.
ஏன் அப்படின்னா சில நேரங்களில் இறங்கிய பங்கு மேலேயும் கூட வரலாம், அல்லது ரொம்பவுமே லாங் டேர்மில் ஒரு 10 வருஷம் 20 வருஷம்னு பார்க்கும் பொழுது ரிஸ்க்கு கம்மியாயிருது. ஏன்னா அது ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கும். அதனால் போட்ட பணத்தில் எப்படி பாதிக்கு மேலே கொடுத்துருப்பான், அல்லது போட்ட பணத்தை விடவும் அதிகமாக கூட கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி லாங் டேர்மில் ஹோல்டு பண்ணும்போது ரிஸ்க்கும் ரெடியூஸ் ஆயிடுது. அப்புறம் என்னத்துக்கு போயிட்டு கொண்டு போய் லோ ரேட்டில் கொடுத்து விற்கிறது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். அவருக்கே அது உண்மையாயிடுச்சு. இந்தியாவில் அவர் வச்சுருந்த ஒரே ஒரு ஷேர் இந்த பேடிஎம் அப்படின்ற ஷேர் தான். 1279 ரூபா ரேஞ்சுக்கு அதை வாங்கி 877 ரூபாய்க்கு அவர் எப்போ வித்தார்னு வச்சுங்களேன், 2023 கடைசியில் வித்துட்டாப்ல. அந்த 2023 அவர் அந்த பங்கை விட்டு வெளியே வந்த பின்பே அது அப்படியே பயங்கரமாக கிராஷ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பங்கு வந்து ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பங்காக மாறியது. அதனால் அவன் என்ன பண்ணான், 400 ரூபாயிலிருந்து 1095, எப்படி பார்த்தாலும் அவர் வெளியே வந்த ரேட்டுக்கு பக்கத்துலேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. பட் அவர் சொல்லக்கூடிய கருத்து இதுதான், அதை போய் தண்டமாக இருக்கிறதுலே லோ ரேட்டில் விற்கிறது வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கிடையாது ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்றாரு. தற்போதைக்கு கீழே கிராஷ் ஆகி கிடக்கக்கூடிய பங்கு வந்து கோ டிஜிட் அப்படின்னு ஒரு பங்கு. இந்த கோ டிஜிட் ஜெனரல் இன்சூரன்ஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தில் எப்படி ஒரு ஏற்றம் இறக்கம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 250 ரூபாய்க்கும் ஒரு 300-400 ரூபாய்க்கும் இடையிலேயே தான் இந்த பங்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்னும் தன்னுடைய பழைய லோ பக்கத்தில் வந்து விழுகல, தன்னுடைய பழைய ஹை பக்கத்துலையும் போகல, சென்டர் பாயிண்டில் இருக்குது. ஸோ தற்போதைக்கு லாபம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கோ டிஜிட் ஜெனரல் இன்சூரன்ஸ் அப்படின்ற பங்கு 149 கோடி போன குவார்ட்டரில் லாபம் என்பது பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கோ டிஜிட் ஜெனரல் இன்சூரன்ஸ் அப்படின்ற பங்கு வச்சுருக்கிறவங்க ஏதாவது இங்கிருந்து பிக்கப் ஆகுமா, அல்லது ஏதாவது கீழே லோ போயிட்டு பிக்கப் ஆகுமா, தன்னுடைய பழைய ஹையை எப்போ மீட்டெடுக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, நம்ம இதில் நிறைய பேர் வந்து 10 லட்சம் 20 லட்சம்னு போர்ட்ஃபோலியோ நம்ம பில் பண்ணிட்டோம். அந்த பில் பண்ணதில் வந்து பெரும்பாலும் நம்மளுக்கு நாமளே போட்ட பணம் தானே ஒழிஞ்சு, ஸ்டாக் மார்க்கெட்டில் அவன் ஏதாவது லாபம் பண்ணி 20 லட்சத்தை 40 லட்சம் பண்ணதோ, 40 80 லட்சம் பண்ணதோ, 80 லட்சத்தை 1.5 கோடி பண்ணதோ கம்மியாக இருக்குது. எல்லாமே கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்திக்கிட்டே இருக்கக்கூடிய பணமாக இருக்கே ஒழிஞ்சு என்னைக்கு நல்லா பெருசாக வெடிச்சு செதற மாட்டான் அப்படின்றது தெரியல. இந்த அமெரிக்க மார்க்கெட்லாம் பாருங்கள், அன்றைக்கி கூட ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தார், நான் அமெரிக்க மார்க்கெட்லேயும் பணம் போட்டிருக்கேன், இந்திய மார்க்கெட்லேயும் பணம் போட்டிருக்கேன், இங்கே ஒன்றையும் பணத்தை காணோம், அமெரிக்க மார்க்கெட் எங்கேயோ பணத்தை டபுள் பண்ணி விட்டுருச்சு. அதுக்கு காரணம் இதுதான். இந்த டவ் ஜோன்ஸ் அப்படின்ற இண்டெக்ஸ் கூட கடுமையான சரிவிப்புக்கு பிறகு மறுபடியும் அவன்லாம் பழைய ஹையுக்கே திரும்பி வந்துட்டான். அதே மாதிரி அவங்களுடைய டெக்னாலஜி பங்குகளை தேர்ந்தெடுத்து பணத்தை போட்டவங்களுக்கெல்லாம் கீழே சரிவடைஞ்ச பிறகு புதிய உச்சத்துக்கே போய் அங்கெல்லாம் பயமுறுத்திக்கிட்டு இருக்கான், ஏதாவது கிராஷ்க்கு இது வருமா, அல்லது ப்ராஃபிட் புக்கிங் வந்து கீழே கீது உழுவானுங்களான்னு அங்கே அப்படி பயந்துக்கிட்டு இருக்கானு. ஆனால் நம்மளால என்னடான்னா ஒரு புதிய உச்சத்தை, அந்த சந்தோஷத்தை நாங்கள் பார்க்காமே மறுபடியும் கீழே கீது விழுந்துருவானோன்னு நம்ம பயப்படுற நிலைமையில் வந்துக்கிட்டு இருக்கோம். ஆக மொத்தம் நம்மளுடைய இந்திய பங்கு சந்தைகளில் நம்ம தான் பணத்துக்கு மேலே பணமாக போட்டு நம்ம போர்ட்ஃபோலியோவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய இடங்களில். அவனுங்களாம் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. ஸ்டாக்கினுடைய விலைகள் டபக்குன்னு டபுள் ஆனான்னு வச்சிங்களேன், பல பேர்த்துக்கு வந்து திடீர்னு 10 லட்சம் 20 லட்சமெல்லாம் லாபம் என்பது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நம்மளால போட்ட பணமே பெரிய அளவில் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. மார்க்கெட்டினுடைய உதவி தற்போதைக்கு இல்லை. மார்க்கெட்டினுடைய உதவி வரும் பொழுது ஸ்டாக் மார்க்கெட்டில் டைரெக்டாக பணம் போட்டவங்களுக்கு பெனிஃபிட் வருதோ இல்லையோ, மியூச்சுவல் ஃபண்டுகளில் எஸ்ஐபி மூலியமாக 10 லட்சம் 50 லட்சம் 1 கோடின்னு சேர்த்தி வச்சவங்களுக்கு பட்டார்னு ஏதாவது பெரிய அளவில் லாபம் வருமா அப்படின்னு தான் பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்க மார்க்கெட் மாதிரி நம்ம மார்க்கெட் மேலே வந்தா. நண்பர்களே, சமீபத்தில் உச்சத்துக்கு மேல் உச்சம் போன மாதிரி ஆல் டைம் ஹை பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த M6 மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்குது. அதாவது இவங்ககிட்ட என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு இடம் அவங்களுடைய சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு இது வந்தது. டிசிஎஸ்னுடைய ப்ராடக்ட்ஸை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோம், ரீப்ளேஸ் பண்ணுறோம், ஏற்கனவே இருக்கிற ப்ராடக்டை மாற்றி பண்ணுறோம், இது பண்ணுறதுனால எங்களுக்கு வருமானம் என்பது அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. அது ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் சரியாக போகல. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் டக்குன்னு அவங்க எதிர்பார்த்த ஸ்பீடில் எதிர்பார்த்த மாதிரி அமையல. ஸோ அப்போ அந்த சமயத்தில் என்னாச்சு, அந்த பங்கு அப்படியே ஸ்லோவாக ஆடிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ 2900 இருக்குது இந்த M6 அப்படின்ற பங்கு. ஸோ இது என்ன செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்மாக இந்த M6 இருக்கு. அதே மாதிரி இந்த அப்பார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு
நம்ம அப்பார் ஒரு 1000 பங்குல வாங்கி வச்சிருந்தா ஆகாதா அப்படின்ற மாதிரி இந்த அப்பார் இண்டஸ்ட்ரீஸுமே சமீபத்தில் உச்சத்துக்கு வந்திருக்கு. அதுவும் எப்படி வந்திருக்கு, 2025 சமயத்தில் கடுமையான வீழ்ச்சி 4000க்கு போய் கீழே விழுந்துடுச்சு. இப்போ சரியா ஒரு வருஷம் ஆகுது. இந்த ஒரு வருஷத்துல 4000லிருந்து 12000 அப்படின்னு வருது. சரி, அப்பாரு தான் வாங்கி வைக்கல, நீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நமது பேரை குழந்தைகள் கொள்ளு பேரன்கள் வந்து நம்மளை கேட்டாலும் நம்ம என்ன பண்ணுறது, அந்த மாதிரி தான். ஸோ யாருமே எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுடைய தலையெழுத்தில் பணம் வரவு அப்படின்னு எழுதியிருந்தா தான் வரும் போல். ஆக மொத்தம் இந்த அப்பார் இண்டஸ்ட்ரீஸ் என்ற பங்கு 4000லிருந்து 12000 1 லட்சம் என்பது 3 லட்சமாக கடந்த ஒரு வருடத்தில் மாறி இருக்கு. சரி, மாறிட்டு போகுது, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அது என்ன செக்டர், எந்த செக்டர் இப்படி முன்னணி பங்காக வந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரணத்தினால இந்த அப்பார் இண்டஸ்ட்ரீஸ் என்பது பவர் செக்டரில் இருக்குது. பவர் டிரான்ஸ்மிஷன் கேபிள்ஸ் அது போன்ற மேனுஃபேக்சரிங்கில் இருக்கக்கூடிய இந்த அப்பார் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு குவார்ட்டருக்கு 200 கோடி அப்படின்ற மாதிரி லாபம் பண்ணுறாங்க. இன்னும் இவங்களுடைய மார்ச் ரிசல்ட் என்பது வரல. தற்போதைக்கு இதில் வந்து எஃப்ஐஎஸ் 9%, டிஐஸ் 24% வச்சிருந்து டிஐஸும் அதிகமாக இதனுடைய ஏற்றத்தை அனுபவிச்சிருக்காங்க. அதில் பாருங்க நண்பர்களே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்பிக்கையே ஏதாவது பண்ணி பார்க்குறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, எனக்கு வந்து இந்த ப்ரைஸ் டு புக் ரேஷியோ என்பது 2க்கு கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் எதிர்பார்க்குறாரு. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குன்னு வச்சுங்களேன், அதனுடைய ப்ரைஸ் டு புக் வேல்யூ என்பது 2க்கு கீழே இருக்குது அப்படின்னா, அதாவது 1க்கு கீழே இருக்குது அப்படின்னா ரொம்ப அண்டர் வேல்யூடாக இருக்குது, அல்லது கடைசிக்கு 2க்கு கீழே இருந்தால் கூட நான் பணம் அதிகமாக கொடுத்து அந்த ஸ்டாக்கை வாங்கலை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ நம்மளுடைய நம்பிக்கை என்பது வேறு, மார்க்கெட்டில் அதுக்கு உதவி கிடைக்குதா அப்படின்றது என்பது வேறு. ஸோ லோன் எடுத்து நம்ம எம்டிஎஃப்லாம் வந்து சில பங்குகள் எடுக்கும்போது அதுக்கு மார்க்கெட் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நண்பருக்கு எம்டிஎஃப்ல எடுத்த சில ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னும் நெகட்டிவ்ல தான் இருக்குது. இனி அது மறுபடியும் பாசிட்டிவ்க்கு வந்து அது பாசிட்டிவ்க்கு எவ்வளவு சீக்கிரமாக வருது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா லோன் அக்கௌண்ட்லேயே எடுக்கும் பொழுது அதுக்கு வட்டி கட்டுற மாதிரி ஆகிடும். நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸ் கீழே விழுந்துக்கிட்டு இருக்கும் பொழுதும் சரி, மேலே எழுந்துட்டு போயிட்டு இருக்கும் பொழுதும் சரி, நம்மளுக்கு ட்ரேடிங் பண்ணும்போது டெசிஷன் எடுக்கிறது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அது இறங்கும் போதும் சரி, ஏறும்போதும் சரி. இப்போ இந்த ஹெச்சிஎல் டெக் அப்படின்ற பங்கு பெரிய அளவில் இறங்கி இருக்கிறதுலே லோ ப்ரைஸில் இந்த வருஷத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த வருஷத்துலேயே மறுபடியும் இன்னும் லோ போகுமா, மேலே வருமானு யாராவதுனால சொல்ல முடியுமா? ஸோ ரொம்பவுமே கஷ்டம்தான் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இதுக்கு முன்னாடி இதே இடங்கள்லாம் கூட ஹெச்சிஎல் டெக் வந்து சில நேரங்களில் லோலேருந்து டக்குன்னு ஜம்ப் ஆகி பல தருணங்கள்லாம் போயிருக்கான். அப்போ இந்த தடவை போவானா இல்லையா, தொடர்ந்து இறங்குமா இல்லை திரும்பி ஏறுமா, எதுவுமே ஒரு ரொம்ப கஷ்டமான நடவடிக்கையாக இருக்குது. இத்தனைக்கு 2 வழி தான். ஒன்று அது இங்கேருந்து தொடர்ந்து இறங்கணும், இல்லைன்னா இங்கேருந்து மேலே திரும்பி ஏறி தன்னுடைய பழைய கையை மீட்டெடுக்கணும். இந்த 2ல் என்ன பண்ணுவோம் அப்படின்றது தெரில. ஆக மொத்தம் தற்போதைக்கு கீழே இறங்கி கிடந்து லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்றதுல இந்த ஹெச்சிஎல் டெக் 1 இயர் லோ அப்படின்றதுல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்படித்தான் இந்த ஐஆர்சிடிசி அப்படின்ற பங்கு இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது சமீபத்தில். அவன் வந்து ஒரு 10% எஸ்கேப் ஆகிட்டான். சமீபத்தினுடைய லோலிருந்து ஒரு 10% ஏறிய ஒரு பங்காக இந்த ஐஆர்சிடிசி கொஞ்சம் எஸ்கேப் ஆயிடுச்சு. இனி இந்த ஹெச்சிஎல் டெக் என்ன பண்ண போகுது அப்படின்றது தெரியல. இந்த சமயத்தில் ஒரு காலத்தில் இந்த சிடிஎஸ்எல் அப்படின்ற பங்கெல்லாம் ஹனிமூன் பீரியடில் சுற்றிக்கிட்டு இருந்தது. அது வந்தோடனே 5 கோடி மக்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க, 5-7 கோடி அப்படி இப்படின்னு நியூஸ்கள் வந்த வண்ணமே இருந்தது. அவனும் ஏறிக்கிட்டே இருந்தான். சமீபத்தில் ஒன்றும் பெருசாக மூவ்மெண்ட் என்பது இந்த சிடிஎஸ்எல் அப்படின்ற பங்கில் வரல. போன வருஷம் கூட நல்லா அருமையாக சம்பாரிச்சு கொடுத்தான். 1000 ரூபாயிலிருந்து 1800 வரைக்கும் போனான். இந்த வருஷம் அதே 1000 ரூபாய் பக்கத்தில் வந்து விழுந்துட்டு இன்னும் பெருசாக ஏறி சம்பாரிச்சு கொடுக்கல. இந்த ஐடியா ஷேர்னுடைய ரிசல்ட் வர்றப்போலாம் ஒரே ஒரு கேள்வி தான், சரி அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வர வரைக்கும் கம்பெனிக்கு யார் சம்பளத்துக்கு பணம் போட்டு விடுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான். ஏன்னா ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் அது 7000 கோடி 6000 கோடி அப்படி இப்படி நஷ்டம் பண்ணிக்கிட்டே இருக்குது. அவங்க செய்யக்கூடிய வியாபாரத்தில் வந்து பெருசாக சுணக்கமா அப்படின்னா கிடையாது. வியாபாரத்தில் சுணக்கம் இல்லை, அதே மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸில் சுணக்கம் இல்லை. லாபம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து லாபத்தில் 4817 கோடின்னு பணத்தை கொண்டு வந்துடுறாங்க. ஆனால்
அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும் பொழுது வட்டிக்கு பணம் கொடுக்கணும், டெப்ரிசியேஷனில் ஒரு 5500 கோடி போகுது. ஸோ சம்பாதிக்கிறதெல்லாம் அதுக்கே போயிடுது. எப்படியோ முதல்ல சம்பளத்தை கொடுத்துட்றாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ பல முறை நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும், இந்த முறை யார் பணத்தை போட போகிறாங்க இந்த பங்குக்குள்ளே, ப்ரொமோட்டர்கள் பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற தகவல்கள் தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்கும். ஸோ இந்த முறையும் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் இந்த வருஷத்துலேயே ஒரு 2 ரவுண்டு போயிட்டு வந்த ஒரு பங்காக இந்த ஐடியா அப்படின்றது இருக்குது. ஸோ இதனுடைய அடுத்த ரிசல்ட் சீசனில் இது என்ன பண்ண போகிறது, யார் இந்த பங்குல பணம் போட போகிறாங்க அப்படின்ற கேள்வி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ப்ரொமோட்டர்கள் மறுபடியும் பணம் எவ்வளோ உள்ளே போடுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா அதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் லாஸ் மேக்கிங் அப்படின்றது கணக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான். ஸோ இந்த குவார்ட்டர்லி ரிப்போர்ட்டில் என்ன சொல்ல போகிறாங்க என்ன அப்படின்றது பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. சரி நண்பர்களே, எல்லாரும் பில்டப் கொடுக்கறத பார்த்தா பயங்கரமாக இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. எப்படியோ கிஃப்ட் நிஃப்டி நாளைக்கு காலையில் ஒரு 8 மணிக்கு போய் பார்த்துறது நம்மளுடைய மனசுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.